ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாஸ்க் பிக் பாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா நான் வந்து இருந்திருக்கணும் அந்த இடத்துல. இவங்களாம் என்ன தகுதி இருக்குது இந்த 6 இடத்த பிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரம்யாஜோ அண்ட் பிரவீன்ராஜ் பயங்கரமாக பங்கம் பண்ணாங்க. அது என்னன்றது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வியானா வந்தாங்க. ஸோ வியானா வந்து யார் யார் கலாய்ச்சாங்கன்னா 3 பேர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா, சபரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா, இவங்க 3 பேருமே சொன்னாங்க. வியானா வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை சொன்னாங்கன்னா சபரியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சபரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் வந்துட்டு வாவ் அப்படி இருந்தார். போக போக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நானாவது வெளியே போகும்போது எனக்கு ஏதாவது இருந்துச்சு. ஆனால் சபரிக்கெலாம் ஒன்றுமே இல்லை. எப்படி தான் இவரெலாம் வந்தார் தெரியல. ஆனால் சாஃப்டான கேரக்டர் தான், பாசமான கேரக்டர் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கேமுக்கு கிறிஸ்பி எதுவுமே இல்லையே. ரெண்டாவது சாண்ட்ரா சொன்னாங்க. சாண்ட்ராலாம் சுத்தமாக டிசைவிங்கே கிடையாது. அதுவும் நானும் அவங்கள மாதிரி அழுதுட்டு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டேன்னா நான் 6 கண்டஸ்டன்ஸ்குள்ளே வந்துட முடியுமா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம். அப்படி சொன்னாங்க. அரோரா இல்லை. 3வது வந்து விக்ரம சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 5 வாரத்துக்கு அப்புறமா தான் அவரோட கேமே ஆரம்பித்தார். ஆனால் 5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே அவரை கவனிக்கவும் இல்லை, நாமினேட்டும் பண்ணல. அதில் தப்பிச்சிட்டார். ஒருவேளை நம்ம நாமினேட் பண்ணியிருந்தோன்னா அவர் அப்பயே போக வேண்டிய ஆள். இது நம்ம மேலே தான் தப்பு. ஸோ இவர் வந்துட்டு இந்த 6 டாப் 6 வர்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற சொல்லி கலாச்சாங்க. அடுத்து அப்சரா வந்துட்டு 2 பேர் சொன்னாங்க, சாண்ட்ரா அண்ட் அரோராவை. சாண்ட்ராவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, அவங்க இந்த 6 இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, அந்தளவுக்கு எதுவுமே பண்ணல. அரோரா வந்துட்டு நானும் அவங்களும் ஒரே கேட்டகரியில் தான் இருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு 2 வாரம் நான் அப்போ தான் போயிட்டேன். அப்போ நான் அவளை விட நல்லா தான் இருந்தேன், அதனால் என்னை விட அவள் சிறந்தவ கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து திவாகர் இருந்தார். ஒன்லி அவரோட டார்கெட் வினோத் தான். ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வினோத் தான் அவரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லிட்டார் காலை கலாய்க்கும் போது, எனக்கு சபரி தான் டைட்டில் வின்னராக வரணும்னு. அதேமாதிரி சப்போர்ட் பண்ணது யார்? விக்ரம் சொல்ல மாட்டார். திவ்யா சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் யார்? சபரி சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணும்போது இவர் மட்டும் நம்ம கலாய்க்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? அதனால தான் வந்துட்டு இங்கே வினோத்தை சொல்கிறார். வினோத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாட்டி வந்து எனக்கு ஃபேன்ஸே இல்லை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்தால் தான் நான் வந்து தப்பிக்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு முதல் இந்த வீட்டில் இருக்க தகுதியே கிடையாது. அதே மாதிரி நம்மளோட இன்னசென்ஸை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அன்றைக்கி ஜாதகம்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தான். காம்போ நல்லா இருக்குன்னு எப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரோ அப்போத்திருந்து என்னை வந்து வேணுட்டுமே வந்து டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணார். அதே மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. அவருக்குன்னு இண்டிவிஜுவல் குவாலிட்டி கிடையாது. எனக்குலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்குது, ஆனால் அவருக்கு சுத்தமாக எதுவுமே கிடையாது. அவர் மற்றவங்கள வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கலாச்சாரம். உடனே வந்து வினோத் வந்து ஆரம்பிச்சிட்டார். சரி இப்போ 2வது ஆளை சொல்லு அப்படின்னு. பிக் பாஸ் ஒருத்தர் தான் கேட்டார். அவர் சொல்கிறார். அங்கே இருக்கிற விக்ரம் எல்லாருமே சொல்கிறாங்க ஒருத்தர் தான் கேட்டாங்க, அது அவருடைய இஷ்டம். இல்லை இப்போ சொன்னல எல்லோரும் 2 பேர் சொன்னாங்க, நீ 2 பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வற்புறுத்தினார். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொன்னாலும் கவனம் போய் உட்காந்துட்டார். அடுத்தது பிரவீன் காந்தி வந்தாங்க. அவங்க யாரை சொன்னாங்கன்னா, நான் எல்லாரையுமே நான் வந்து தப்பாக சொல்ல முடியாது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, இது ரொம்ப டிசர்விங் ஆனது. ஆனாலும் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினா அரோராவை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுனால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இருக்காது. ஏன் மற்றவங்களுக்கு சொன்னால் பாதிப்பு இருக்குமா? ஏன் சார் இப்படி சேஃப் கேம் விளையாண்டு தானே போனீங்க புசுக்குன்னு, அப்புறமும் சேஃப் கேம் விளையாடுறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறேன்னா, என்னோட பிளேம் அவங்கள பெருசாக பாதிக்காது, ஆனால் கொஞ்சம் தகுதி இல்லை. அந்த அரோரா வந்து அங்கே போகிறதுக்கு 100% கேட்டிங்கன்னா கிடையாது. அதை நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருந்துக்கும். மற்றபடி நல்லா இருமா, காட் பிளெஸ்ஸுன்ட்டு போயிட்டார். ஆக மொத்தத்தில் நிறைய பேர் வந்து அரோராவை தான் வந்து கலாச்சிருந்தாங்க, சாண்ட்ராவும் கலாச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு எல்லாம் டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரோரா வந்து அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கே தெரியுமா? அது உங்கள் ஃப்ரெண்டே வந்து சொல்லிட்டாங்க 50 நாள் நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த டாப் 6 இந்த 6 பேருக்கு பதில் இவங்க இருந்தால் சூப்பர்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரே 2 பேர், விஜய் பார்வதி அண்ட் கமருதீன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.